10வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். ரோமர் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பவுல் அப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதுகிறார். ரோமர் 10:11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. தேவச்சனமே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தலை குனிவு, வெட்கம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த காரியங்கள் வராததினாலே உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை கேலி பரியாசம் செய்து உங்களை வெட்கப்படுத்துகிறார்களா? இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய சுயத்தின் மீது வைக்காமல் நாம் கர்த்தரின் மீது வைப்போம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். கர்த்தாவை தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவை நான் உம்மையே நம்பியிருக்கிறேன், என்னை வெட்கமடையாதபடிக்கு செய்யும் என்று சொல்லி சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அநேக காரியங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரம் நாம் வெட்கத்திற்கு நேராக போகும் பொழுது நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மீது வைக்க வேண்டும். கர்த்தாவை நான் உம்மை நம்பியிருக்கிறேன், கர்த்தாவை நான் உம்மையே நம்பியிருக்கிறேன். கர்த்தர் மீது விசுவாசமாய் இருக்கிறவன் அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நம்முடைய வேதத்திலே அதிகமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது, தாவீது சிறுவனாய் இருக்கிறான். ஆனால் தாவீதினுடைய விசுவாசம் கர்த்தர் மீது இருந்தது. தாவீதுடைய நம்பிக்கை கர்த்தர் மீது இருந்தது. தாவீது ஒரு நாள் தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் தன் தகப்பனிடத்திலிருந்து உணவு எடுத்துக்கொண்டு நலம் விசாரிப்பதற்காக யுத்த களத்திற்கு போகிறார். தாவீது யுத்த களத்திற்கு போகும் பொழுது தன்னுடைய சகோதரர் எல்லாரும் தாவீதை பார்த்து, சரி, நீ வந்த வேலை முடிந்தது, நீ கிளம்பி தகப்பனுடைய வீட்டுக்கு போ என்று சொல்லும் பொழுது தாவீது நின்று பார்க்கிற இடத்திலே ஒரு பெலிஸ்தியன், ஒரு அரக்கன், ஒரு கோலியாத் அவன் எழுந்து நின்று இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை சபித்து பேசுகிறான். இப்படியாக 40 நாள் அவன் பேசுகிறதாய் தாவீதுக்கு கேள்விப்படுகிறான். தாவீது அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வந்தது. இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் ஒரு வைராக்கியமாக, நான் இந்த பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத்தை ஜெயிக்கிறேன் என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் உருவாகிறது. அந்த எண்ணம் எப்படி உருவாகிறது தெரியுமா? நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், என் விசுவாசம் என்னுடைய பலத்தில் இல்லை, என் விசுவாசம் கர்த்தர் மீது இருக்கிறது என்று சொல்லி இந்த தாவீது தன்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் மீது வைத்திருந்தான். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதுக்கு அப்பேற்பட்ட தைரியத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், ஒருவேளை உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய தைரியம் உங்கள் சுய பலத்தின் மீது இருக்கிறதா? அல்லது உங்களுடைய ஆஸ்தியின் மீதோ உங்களுடைய செல்வத்தின் மீதோ இருக்கிறதா? தாவீது அவன் மீது நம்பிக்கை வைக்கவில்லை, கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்தான். அவன் போய் சொல்லுகிறான் ராஜாவினிடத்திலே, ராஜா, நான் இந்த கோலியாத்தை ஜெயிப்பேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று சொல்லி அவனை பார்க்கும் பொழுது அவனுடைய தோற்றம் சிறியவனாய் இருக்கிறான். அவனுடைய தோற்றம் ஒரு யுத்த வீரனின் தோற்றம் கிடையாது. ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற தேவன், அவர் யுத்தத்தில் வல்லவர். அவனுக்குள்ளே இருக்கிற தேவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவர். இப்பொழுது ராஜா சொல்லுகிறார் இந்த தாவீதை பார்த்து, நீ என்னுடைய உடைகளை எல்லாம் எடுத்துக்கொள், உனக்கு நல்ல போர் வஸ்திரம், தலைக்கவசம், கேடயம், பட்டயம், ஈட்டி எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் என்று சொல்லி அவனுக்கு எல்லா வஸ்திரத்தையும் உடுத்துறாங்க. தாவீது நடந்து பார்க்கிறார். தாவீதாலே அதை எடுத்து கொண்டு நடக்க முடியவில்லை. தாவீது சொல்கிறார், ராஜாவே, எனக்கு இந்த வஸ்திரங்கள் எனக்கு செட் ஆகாது, எனக்கு இதுல பழக்கமில்லை, நான் ஒரு 5 கூழாங்கலையும் ஒரு கவனையும் எடுத்துக்கொண்டு அவனை ஜெயிப்பேன் என்று சொல்லி சவுல் ஆச்சரியப்படுகிறார். சவுல் ராஜாவும் அனுப்பிவிடுகிறார் தாவீதை. இந்த தாவீது கோலியாத்திற்கு முன்பாக நிற்கும் பொழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிறதுக்கு நீ எம்மாத்திரம், நான் இன்றைக்கு உன் தலையை வெட்டி நான் காகத்திற்கு போடுவேன் என்று சொல்லுகிறார்.
தாவீதுடைய தோற்றம் சிறியவனாயிருந்தாலும் அவன் விசுவாசம் கர்த்தர் மீது இருந்தது. இந்த வார்த்தை நான் ஒரு விசை கூட படிப்போம். ஹல்லேலூயா. ரோமர் 10:11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, உங்களுடைய தோற்றம், நீங்க இருக்கிற நிலைமை, அது மிகவும் ஒரு சிறிய நிலைமையா இருக்கலாம், அல்லது எல்லாரை விட நீங்கள் எல்லாவற்றிலும் குறைவாக இருக்கலாம். தாவீது உயரத்தில் குறைவா இருந்தான். அவனுக்கு யுத்த களத்திலே, போர்க்களத்திலே அவனுக்கு எதுவுமே தெரியாது. இது வரைக்கும் அவனுக்கு பரிச்சயம் இல்லை. ஆனால் சவுல் கேட்கும்போது தாவீது சொல்கிறார், ஒரு விசை சிங்கம் வந்தது, நான் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது. ஒரு விசை கரடி வந்தது, சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் தப்புவித்த என் தேவன் அவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். தாவீதை சவுல் அனுப்பிவிடும் பொழுது அவர்களுக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை. இந்த தாவீதை அந்த அரக்கன், அந்த கோலியாத் அழித்து போடுவான் என்று சொல்லி, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பீங்க. இது எப்படி நடக்கும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கும் பொழுது, உங்கள் நம்பிக்கை தேவனாகிய கர்த்தர் மீது இருக்கும் பொழுது அவர் உங்களுக்காக காரியத்தை வாய்க்க செய்வார். நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்பும் பொழுது அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இந்த கோலியாத்தை தாவீது ஒரு கவனிலே கல்லை வைத்து சுழற்றி அடிக்கும் பொழுது கோலியாத்துடைய சரீரமெல்லாம் கவசத்தாலே மூடப்பட்டிருக்கிறது. கோலியாத் 9 அடி உயரத்தில் இருக்கிறான். தாவீது 5 அடி உயரத்தில் இருக்கிறார். எத்தனை பெரிய உருவம் கோலியாத்! ஆனாலும் கோலியாத்தாலே தாவீதை ஜெயிக்க முடியவில்லை. தாவீது ஒரே ஒரு கவனிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு அவனை ஜெயித்து அவன் தலையை எடுத்துக்கொண்டு சவுலிடத்திலே வருகிறார். ஜனங்கள் பாடுகிறார்கள், தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 என்று சொல்லி. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் அப்படியே உயர்த்துவார். இன்றைக்கு கர்த்தர் சாதாரணமாக இருக்கிற உங்களை கர்த்தர் ராஜாவிற்கு முன்பாக எடுத்து உயர்த்த முடியும். ராஜாவிற்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் விசுவாசத்தையும் உங்கள் நம்பிக்கையும் சேனைகளின் தேவனாய் கர்த்தர் மீது வைப்பதே. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இந்த நாளிலே கூட நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், நான் கர்த்தரை நம்புகிறேன், பின்ன எதற்காக எனக்கு இந்த பிரச்சனை வருகிறது என்று சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரலாம். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? நான் ஏன் இதன் வழியாய் போகிறேன்? நான் கர்த்தரை தான் தேடுறேன், நான் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறேனே, பிறகு ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி நீங்கள் சில கேள்விகளை உடையவர்களாக இருக்கலாம். தானியேல் என்னும் தேவனுடைய மனிதன் பாபிலோனிலே அடிமையாக எடுத்துக்கொண்டு போகப்பட்டான். தானியேல் மிகவும் சௌந்தரியவானாய் இருந்தான். தானியேல் அவனுக்கு கர்த்தர் மீது அதிகமான நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தது. தானியேல் இஸ்ரவேலின் தேவனை மிகவும் நேசித்தான். தானியேலுக்கு கிடைத்தது அடிமைத்தனமாக. அவனை எடுத்து கொள்ளப்பட்டான். சிறையாக பாபிலோனுக்கு பிடிக்கப்பட்டு போனான். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் கர்த்தர் மீது நம்பிக்கையா இருப்பீங்க, கர்த்தர் மீது விசுவாசமா இருப்பீங்க. ஆனால் நீங்கள் சிறையாக பிடிக்கப்பட்டு அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத அந்த சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கலாம். உங்க வேலை ஸ்தலத்திலே, உங்களுடைய குடும்பத்துல நீங்க நல்லதுதான் செய்திருப்பீங்க, ஆனா உங்களுக்கு தீமையான பெயரை கொடுத்திருப்பாங்க, உங்களுக்கு பொல்லாத பெயரை கொடுத்திருப்பாங்க. நீங்க எதையும் செய்திருக்க மாட்டீங்க, அவங்களுக்கு நல்லது மாத்திரம் செய்திருப்பீங்க, அல்லது நீங்க அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனாலும் உங்களை சிறைப்பிடித்து போகத்தக்கதாக பிசாசானவன் சில காரியங்களை செய்வான். ஆனாலும் தானியேல் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறான். நான் என் சரீரத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன், ராஜாவின் போஜனத்தினாலே, ராஜா குடிக்கிற அந்த மதுபானத்தினாலே என்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி தானியேல் வைராக்கியமாய் நிற்கிறான். இன்றைக்கு நீங்கள் விசுவாசமாய் இருக்கிறீங்க. விசுவாசத்தோடு கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக அவர் நிற்பார். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நம்புவது மாத்திரமல்ல, கிரியையினாலேயும் நான் செய்கிறேன் என்று சொல்லி தானியேல் அவன் தன்னுடைய உணவுகளை அவன் ஜாக்கிரதையாக சாப்பிடுகிறான். தானியேல் அவன் சாப்பிட்ட உணவிலே மரக்கறிகளும் காய்கறிகளும் தான் இருக்கிறது, பழங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் தானியேலை 10 மடங்கு சாமர்த்தியவானாய் மாற்றினார். 10 மடங்கு எல்லாரை பார்க்கிலும் ஞானியாய் இருந்தான். இந்த தானியேலை ராஜா பார்த்த பொழுது எல்லாரை விட தானியேல் 10 மடங்கு ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் அவன் விளங்கினான்.
இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு விதத்திலே நீங்கள் முடக்கப்பட்டு அடிமையாக எடுத்துக்கொள்ளப்பட்டதை போல் இருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய நேரம் வரும், உங்களுடைய காலம் வரும். Your time is coming that you will shine brighter and brighter. You will be like a star. You will be like a sun. நீங்கள் சூரியனை போல, சந்திரனை போல, நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கிற நேரம் வரும். உங்களுடைய நேரத்திற்காய் காத்திருங்கள். தானியேலை கர்த்தர் அப்படியே உயர்த்தினார். தானியேலுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் ஜனங்கள் எழுப்பினார்கள். இப்பொழுது தானியேலை ராஜா உயர்த்தி விட்டார். தானியேல் பாபிலோனிலே உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிறான். ஆனாலும் பிரச்சனை முடிந்ததா? முடியவில்லை. மறுபடியும் பிரச்சனை வருகிறது. தானியேலுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஞானம் வந்தது என்று சொல்லி அதை தெரிந்து கொண்டவர்கள் தானியேலை இஸ்ரவேலின் தேவனுக்கு நேராக ஜெபிப்பதை தடை செய்தார்கள். ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். 30 நாட்கள் ராஜாவை தவிர வேறு ஒருவரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி தானியேலுக்கு விரோதமாக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ராஜா தெரியாமல் அதற்கு கையெழுத்து விடுகிறார். இந்த தானியேல் முன்பு செய்தது போல இரவும் பகலும் அந்தி சந்தி மத்தியான நேரங்களிலே எருசலேமை நோக்கி அவன் பலக்கணிகளை திறந்து அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது நீ இதை செய்யாதே, இப்படி நீ தவறாய் கணக்கு காண்பி என்று சொல்லுவாங்க உங்களுடைய வேலை ஸ்தலத்துல. ஆனாலும் தானியேலை போல உண்மை உத்தமமாக இருக்கும் பொழுது கர்த்தர் தானியேலுக்கு செய்த அற்புதத்தை உங்களுக்கும் செய்வார். ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது, ராஜா நீர் போட்ட கட்டளையை ஒருவன் மீறுகிறான். பாபிலோன் தேசமெங்கும் எல்லாரும் உம்மிடத்திலே அவங்க விண்ணப்பம் பண்ணுகிறாங்க. ஆனால் தானியேல் ஒருவன் மாத்திரம் உம்மிடத்திலே விண்ணப்பம் செய்யாமல் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னதும் ராஜா மிகுந்த கலக்கம் அடைந்தான். ஆகிலும் ராஜாவின் கையெழுத்தின்படி தானியேல் சிங்க கெபியிலே போடப்படுகிறான். ராஜாவுக்கு மிகுந்த கலக்கம். தானியேல் சிங்க கெபியிலே போட்டதும் ராஜாவுக்கு இரவெல்லாம் தூக்கமே இல்லை. தானியேலை கர்த்தர் காப்பாத்தினாரா என்று யோசித்து பாருங்கள். தானியேலுக்காக கர்த்தர் தேவ தூதன் அனுப்பி சிங்கத்தின் வாயை அதை கட்டி போட்டார். இன்றைக்கு உங்களை விழுங்க நினைக்கிற சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டி போடுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ராகா லாபா சியாரமாந்தோஷே பிராதி லீப்ராஹாந்தோஷ. சிங்கத்தின் வாயை கட்டுவதற்கு மனிதனால முடியுமா? ஒரு சிங்கத்தை கட்டலாம். பல சிங்கங்கள் தானியேலை விழுங்குவதற்கு நினைக்கும் பொழுது தானியேலை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தாரே. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் அநேகர் உங்களை விழுங்குவதற்கு நினைக்கலாம். உங்களை நீங்கள் எப்பொழுது மடிந்து போவீர்கள், எப்பொழுது நீங்கள் கீழே சறுக்குவீர்கள், எப்பொழுது உங்கள் பிசினஸ் கீழே விழும் என்று சொல்லி காத்திருக்கிறார்கள். எப்பொழுது நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெபத்தை நிறுத்துவீங்க, எப்பொழுது வேத படிக்க நிறுத்துவீங்க என்று சொல்லி சிலர் உங்களுக்கு விரோதமாக கங்கணம் கட்டிக்கொண்டு உங்களை விழுங்கும்படிக்கு நினைக்கிறார்கள். ஆகிலும் நான் கர்த்தர் மேலே விசுவாசமாயிருப்பேன், என் தேவன் மீது நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி நீங்கள் உறுதியாய் நிற்கும் பொழுது தாவீதோடு இருந்த தேவன், தானியேலோடு இருந்த தேவன் சிங்க கெபியிலே போட்டாலும் சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தவில்லை. உங்களுக்கு தெரியுமா, கர்த்தரை விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் இறங்கி வருவார். ஸ்தேவான் கர்த்தரை விசுவாசித்தான். ஸ்தேவானுக்காக கர்த்தர் சிங்காசனத்தை விட்டு எழுந்து நின்றார். ஸ்தேவானுடைய கண்கள் வானத்திற்கு நோக்கி பார்க்கும் பொழுது ஸ்தேவானின் கண்கள் பார்க்கிறது இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்திலே தம்முடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்து நிற்கிறார். ஒரு ஸ்தேவானுக்காக கர்த்தர் சிங்காசனத்தை விட்டு எழுந்து நின்றார். உங்களுக்காகவும் அவர் அப்படி எழுந்து உங்களுக்காக அவர் காரியங்களை நடப்பிப்பார். உங்களுக்காக கர்த்தர் செய்வார். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான். தாவீது 17 வயதில் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் தாவீது அரசனாய் மாறும் பொழுது 30 வயதானது. ஏறக்குறைய 13 ஆண்டுகளுக்கு மேலே தாவீது அவன் அரசனாய் மாறாமல் அவன் சுற்றி திரிகிறான். அவனுக்கு அநேக பிரச்சனைகள், அநேக காரியங்கள். ஆகிலும் கர்த்தர் மீது நம்பிக்கையா இருந்ததினாலே, கர்த்தரை தன் சொந்த பலனாக, கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டதினாலே அவன் விசுவாசத்திலே தளரவிடவில்லை. தேவச்சனமே, நாம் இந்த வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது நாம் உற்று கவனிக்க வேண்டியது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? நீங்க வெட்கமடையாதபடிக்கு நீங்க விசுவாசிக்கிற பிரதர், ஆனாலும் எனக்கு சோதனை வருகிறது, நான் என்ன செய்யட்டும்? என் வாழ்க்கையில பிரச்சனை வருகிறது, நான் என்ன செய்யட்டும்? உறுதியாய் தரித்து நில்லுங்கள். Sometimes your faith will be tested. சில நேரங்களிலே உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். தானியேலுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது.
தானியேல் முதலாவது சோதனை அவனுக்கு சாப்பாட்டில் இருந்தது, சாப்பாட்டை ஜெயித்தான். இரண்டாவது சோதனை அவனுக்கு இருந்தது ஜெபிக்க கூடாது என்று சொல்லி. இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்க முடியாதபடிக்கு தடை செய்வதற்கு சோதனை வரும். நீங்க ஜெபிக்க உட்காருவீங்க, அப்போதான் உங்களுக்கு ஒரு மொபைல் கால் வரும். உங்களுக்கு நீங்க ஜெபிக்க உட்காருவீங்க, அப்போதான் வீட்டில் கெஸ்ட் வருவாங்க. நீங்க ஜெபிக்கிறதுக்காக டைம் எடுக்கும் போதெல்லாம் ஏதோ ஒன்று உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டே இருக்கும். அப்பொழுதுதான் பிரச்சனை வரும் கணவன் மனைவிக்குள்ள. தேவச்சனமே, ஜெபத்தையும் கர்த்தர் மீது வைக்கிற நம்பிக்கையும் நாம் விடாதிருப்போம். மூன்றாவதாக, தானியேலோடு கூட இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தானியேலை போலவே வைராக்கியமாய் இருந்தார்கள். தானியேலை போலவே கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினார்கள். அவர்களுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? எக்காலம் ஊதும் போது ராஜாவின் பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று நேபுகாத் நேசார் கட்டளை போட்டதை அறிந்தும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் முழங்கால் படித்தார்களே தவிர ராஜாவின் பொற்சிலையை வணங்கவில்லை. இன்றைக்கு சிலர் உங்க வேலை ஸ்தலத்தில் இந்த காரியத்தை நீ செய் என்று சொல்லுவாங்க, இந்த விளக்கு ஏற்று இதை பண்ணு என்று சொல்லும் பொழுது சிலர் நீங்க அதை செய்வதற்கு நீங்கள் அதை செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க. அதை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் செய்யாததுனாலே உங்களுக்கு அநேக பிரச்சனை வரும். ஆனாலும் நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டும். நான் 2015ஆம் ஆண்டிலே நான் ஒரு MNC நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு சின்ன பிரேயர் செல் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வேலை ஸ்தலத்திலே நான் ஒரு சின்ன பிரேயர் செல் ஆரம்பித்தேன். ஒரு 10 பேராய் கூடி நாங்கள் எல்லா வெள்ளிக்கிழமையும் சாயந்தரம் 5 மணிக்கு நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் புக் பண்ணி அதிலே ஆஃபீஸில் ஒரு இடத்துல நாங்கள் சேர்ந்து பாடல் பாடி செபித்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்தோம். இதனாலே எனக்கு விரோதமாய் அநேகர் எழும்பினார்கள். இதனாலே எனக்கு விரோதமாக என்னுடைய மேனேஜர் எனக்கு விரோதமாக எழும்பினார். ஆனாலும் கர்த்தர் என்னை உயர்த்தி கொண்டே இருந்தார். தேவச்சனமே, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நான் அந்த வேலை ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல, எனக்கு சம்பள உயர்வு கொடுக்கல. ஆனாலும் அவர்களுக்கு முன்பாக, கண்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு இன்னொரு வேலை கொடுத்து அதைவிட டபுள் போர்ஷன் 2 மடங்கு சம்பளத்தை கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறோம் என்று சொல்லி நாம் இருந்தோம் என்று சொன்னால் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை விசுவாசிப்பதினாலே பிரச்சனைகள் வரும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு வந்தது அக்கினி சூளையிலே போடப்படுவோம் என்று தெரிந்தும் அவர்கள் உறுதியாய் நின்றார்கள். இன்றைக்கு உங்களை வேலை விட்டு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாலும் நீங்க கர்த்தருக்காக உறுதியாய் நில்லுங்கள். கர்த்தர் அதை விட பெரிய வேலை கொடுப்பார். இன்றைக்கு சிலர் நம் வாழ்க்கையில இதுதானே, இதை நான் மனுஷனுக்காக பிரியப்படுத்துறேன்னு சொல்லிடுறீங்க. இல்லை, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். கர்த்தருக்காக நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். அழிந்து போகிற பொன், வெள்ளி அது நெருப்பினாலே புடமிடப்படுகிறது. உங்கள் விசுவாசம் அதைவிட விலையேற பெற்றது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் விசுவாசம் புடமிடப்படுகிற நேரம் வந்தது. ராஜா சொல்கிறார், உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன். எக்கால சத்தம் துணிக்கும், நீ இந்த பொற்சிலையை வணங்கவில்லை என்று சொன்னால் 7 மடங்கு அக்கினி சூளை ஏற்றப்படும், அதிகரிக்கப்படும். அந்த 7 மடங்கு அக்கினியிலே உங்களை தூக்கி போடுவார்கள் என்று சொல்லி இதற்கு இந்த 3 வாலிபர்களும் சொன்னார்கள், எங்கள் தேவன் எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் இஸ்ரவேலின் தேவனை நாங்கள் வணங்குவோம். What a powerful faith they have. எத்தனை விசுவாசம் உள்ள ஒரு மனிதர்களா இருந்திருக்கிறாங்க பாருங்க. ராஜாவிற்கு கோபம் அதிகமானது. 7 முறை அதிகமாக அக்கினியை ஏற்றினார்கள், அதிகரித்தார்கள். இப்பொழுது இவர்களை கட்டி தூக்கி போடுவதற்காக போன அந்த ஜனங்களும் பஸ்மமாக எரிந்து விட்டார்கள். அத்தகைய கொடிய நெருப்பு. ஆனால் இந்த 3 நபர்களும் அக்கினிக்குள்ளே உலாவிக் கொண்டிருந்தார்கள். ராஜா பார்க்கிறார், நாம் தூக்கி எறிந்தது 3 பேர், ஆனால் 4வது நபர் தெய்வ சாயலுக்கு ஒப்பா இருக்கிறாரே. தேவனாகிய கர்த்தர் அவர்கள் நடுவே உலாவினார். தேவனாகிய கர்த்தர் அவர்கள் நடுவிலே உலாவினார். அவர் மேலிருந்த அக்கினி உலகத்தின் அக்கினியை விழுங்கி போட்டது. அவர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். ராஜாவின் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இப்படி ஒரு தேவன் இருக்கிறாரா? நெருப்பிற்கு அக்கினிக்கு தப்புவிக்கிற தேவன் இருக்கிறாரா? நம்முடைய தேவன் அக்கினி ஜுவாலையா இருக்கிறார். அவருக்கு முன்பாக உலகத்தில் உள்ள 7 மடங்கு அக்கினி இல்ல, 7000 மடங்கு அக்கினியா இருந்தாலும் அந்த அக்கினியை விழுங்கி போடத்தக்கவர். அந்த அக்கினி அவருக்கு முன்பாக ஒன்றும் செய்யாது. நான் நினைக்கிறேன் அவங்கெல்லாம் ஏர் கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி, ஏசியில் இருக்கிற மாதிரி உலாவிட்டு இருந்திருக்காங்க. வாக்கிங் போயிட்டு கொண்டிருக்கிறாங்க உள்ள.
இன்னைக்கு உங்களையும் எரிகிற அக்கினியை தூக்கி போடுவோம் என்று சொல்லுவாங்க. தேவையில்லாத கஷ்டமான ப்ராஜெக்ட்ஸ் அல்லது உங்களை ஒதுக்குவார்கள். கர்த்தருக்கு முன்பாக வைராக்கியம் பாராட்டுங்கள். ராஜா சொல்கிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்தான் தெய்வம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தெய்வன் தான் தேவன் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. டுடே, இன்னைக்கு நீங்கள் கர்த்தரை விசுவாசிங்க. நீங்க இருக்கிற இடத்துல ஒருவேளை நீங்க அநேக வருஷம் ப்ரே பண்ணியிருக்கலாம், அநேக ஆண்டுகள் நீங்க ஜெபித்திருக்கலாம், ஒரு காரியத்திற்காக அது கிடைக்காம இருக்கலாம். ஆனாலும் உங்கள் விசுவாசத்தை தளர விடாதீர்கள். ஆபிரகாமுக்கு 75 வயதிலே வாக்கு பண்ணப்பட்டது. ஆனாலும் ஆபிரகாம் விசுவாசத்தை தளர விடவில்லை. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்ததா இருக்கிறது. If you believe, do it in action. அதை நீங்கள் விசுவாசத்தை கிரியினால காண்பீங்கள். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நான் என்னுடைய கிரியையில காண்பிக்க வேண்டும், என்னுடைய ஜெபத்திலே காண்பிக்க வேண்டும். நான் உறுதியாய் கர்த்தருக்காய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. 1 வருடங்களுக்கு முன்பாக, இந்த மினிஸ்ட்ரி ஆரம்பிப்பதற்கு முன்பாக, ஒரு மனிதன் திருச்சி பட்டணத்திலிருந்து எனக்கு அவர் ஃபோன் செய்திருந்தார். அப்பொழுது, பிரதர், எனக்கு ஒரு வேலைக்காக நீங்கள் ஜெபித்தீங்க, எனக்கு வேலை வந்தது, ஆனால் மறுபடியும் அந்த வேலையை எனக்கு தரவில்லை பிரதர், அவங்க வேண்டான்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க என்று சொல்லி, அப்பொழுது நான் அவருக்காக ஜெபிப்பதற்காக ஒரு வசனத்தை சொல்லி ஜெபித்தேன். நான் அவரிடத்துல சொன்னேன், 3 முறை இந்த வசனத்தை சொல்லுங்க. கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியிருக்கிறேன், என்னை வெட்கமடையாதபடிக்கு செய்யும் என்று சொல்லி 3 முறை அவரிடத்துல நான் சொல்லி ஜெபிக்க சொன்னேன். அவர் இந்த வசனத்தை 3 முறை சொன்னார். அதற்கு பிறகு நான் ஜெபித்தேன், ஆண்டவரே, நீர் இந்த மனிதனுக்கு அற்புதத்தை செய்யும். எந்த வேலையை அவரிடத்திலிருந்து திருப்பியும் எடுத்துக்கொண்டார்களோ, வேலையை கொடுத்து விட்டு மறுபடியும் எடுத்துக்கொண்டார்களோ, அதே வேலையை திருப்பியும் அவர்கள் கிடைக்கட்டும் என்று சொல்லி ஜெபித்து விட்டு சொன்னேன், இப்பொழுது அவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க என்று சொல்லி. அந்த மனிதனும் அவர் சொன்னார், பிரதர், எப்படி நான் ஃபோன் பண்றது? அவங்க எனக்கு வேலை தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. இல்லை, நீங்க கீழ்ப்படிந்து நீங்க ஃபோன் பண்ணுங்க என்று சொன்னேன். கர்த்தருடைய கிருபையினாலே அவர் ஃபோன் செய்ததும் அந்த வேலை கொடுத்த நபர், சார், நான் உங்களுக்கு தான் சார் கால் பண்ண, ஃபோன் எடுத்தேன், நீங்க நாளைக்கு இந்த வேலையை ஜாயின் பண்ணி நீங்க செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு. அதற்கு முன்பாகத்தான் வேலை வேண்டாம் என்று சொல்லி அவர் கேன்சல் பண்ணாங்க, நீங்க இந்த வேலையை எடுக்க வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் உடனடியாக அந்த பெரிய வேலையை அந்த ஜெபத்தை சொல்லி முடித்ததும், விசுவாசம் வந்ததும், கர்த்தர் அந்த வேலையை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எல்லாம் திருடப்பட்டதோ, என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு எடுக்கப்பட்டதோ, இன்றைக்கு நீங்கள் இந்த வசனத்தை அறிக்கையிடுங்க. கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, நான் வெட்கமடையாதபடிக்கு செய்யும், நான் வெட்கமடையாதபடிக்கு செய்யும், என்னுடைய தலை குனிந்து விடாதபடிக்கு செய்யும் ஆண்டவரே. எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. ஆவியிலே எனக்கு விரோதமாக என்னுடைய கீழே விழுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் சத்துருவானவன். ஆனாலும் நீர் என்னை உயர்த்துகிற தேவனாக இருக்கிற என்று சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தேவச்சனமே, இன்றைக்கு கூட ஒருவேளை நீங்கள் தேவைக்காக பலவிதமான கடன் பிரச்சனையிலும் பாரத்திலும் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு அவர் ஜெயத்தை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்தை நாம் ஒரு விசையாய் சேர்ந்து படிப்போம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கமடைவதில்லை. திருமண காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதா? வேலை தடைப்பட்டு கொண்டிருக்கிறதா? கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்ன ஆசீர்வாதம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதா? உங்களுக்கு வீடு கட்டுவதில் பிரச்சனை இருக்கிறதா? என்ன காரியம் இருக்கிறது? கர்த்தரை நீங்கள் விசுவாசியுங்கள். விசுவாசம் என்று சொல்வது காத்திருப்பது, அவரை முழுமையாய் நம்புவது. சிங்க கெபியிலை தூக்கி போட்டாலும், எரிகிற அக்கினி சூளையை தூக்கி போட்டாலும், கோலியாத்திற்கு முன்பாக உங்களை நிற்க வைத்தாலும், உங்களுக்கு தெரியும், எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், அவர் என்னிலும் பெரியவர், அவர் இந்த காரியத்தை பார்த்து கொள்வார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. என்னோடு கூட இருந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தானியேலோடு கூட இருந்த தேவன் உங்களோடும் இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களோடு கூட இருந்த தேவன் உங்களோடும் இருக்கிறார். நாம் கர்த்தரை விசுவாசிப்போம், நாம் வெட்கப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. ட்ரஸ்ட் காட், யூ வில் நாட் பி புட் டு ஷேம். பிரதர், கர்த்தர் இந்த வார்த்தையை என்னோடு பேசினார் என்று சொல்கிறவர்கள் யாராவது இருப்பீங்க என்று சொன்னால் நீங்கள் காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வெட்கத்திற்கு பதிலாக, துயரத்திற்கு பதிலாக
அவர் உங்களுக்கு ஆனந்தத்தையும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ராகா தூராபாசியாரா லேப்ராண்டோ ரோஷே கேட்டாரமாண்டோ ரோஷியா பிராதி லேப்ரஹாடோஷ். கர்த்தர் என்னோடு பேசினார், இந்த வார்த்தை எனக்கான வார்த்தை என்று சொல்லுகிறவர்கள் யாராவது இருப்பீங்க என்று சொன்னால் நீங்கள் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் நல்லவர். லேசியா ரமாண்டோ ரோஷியா ராண்டோ லேஹாசிக் மாரஹாசியா லேகேதேசே கமாசியாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருடைய கர்த்தர் பேசுகிறார், அநேகருடைய கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அநேகருக்கு முன்பாக ஆச்சரியமாய் மாற்றப் போகிறார். நீங்கள் வெட்கப்படுவதில்லை, நீங்கள் வெட்கப்படுவதில்லை. லேசா ஹுலாஹாந்தோரோஷ் பிராந்த லீப்ராஹாடோஷ் எல் பிராட்டேலே பாசிக்கெலே மரஹாடோஷ் எப்ரூடோஸ் செமஹிலியாடாஷ். பரலோக பிதாவே, கர்த்தர் என்னோடு பேசினார் இந்த வார்த்தையை என்று சொல்லி ஆண்டவரே அறிக்கையிட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் உண்மையே நம்பியிருக்கிற ஆண்டவரே, என்னை வெட்கப்படுத்த விடாதையும் ஆண்டவரே. கர்த்தாவே, உண்மையே நான் விசுவாசிக்கிறேன், அதனால் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அநேக வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக, வேலைக்காக, குழந்தைக்காக, ஆண்டவரே கடன் பிரச்சனை மாறுவதற்காக, சரீரத்திலே சுகத்திற்காக, பலவிதமான காரியங்களை எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்ற வேண்டும். ஒரு நாள் ஜெபிக்கிறேன், இன்னொரு நாள் நான் சோர்ந்து போகிறேன், எனக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளும் பொழுது உம்மை தொழுது கொள்ள முடியாதபடிக்கு பிரச்சனையை கொண்டு வருகிறான் சத்துருவானவன். ஆனாலும் நீர் தாவீதை விடுதலையாக்கினீர், நீர் தானியேலை விடுதலையாக்கினீர், நீர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை விடுதலையாக்கினீர். அப்படி உம்முடைய பிள்ளைகளையும் எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்குவதற்காக நன்றி ஆண்டவரே. தேவைகள், கடன் பிரச்சனைகள், ஆண்டவரே நீர் ஆண்டவரே திருமணத்துக்காக வாங்கின அந்த கடனை எப்படி அடைக்கப் போகிறோம் ஆண்டவரே, இந்த காரியத்திற்காக நான் வாங்கின பணத்தை எப்படி கொடுக்க போகிறேன் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க அவர்களுக்கு அந்த விடுதலையை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறீர். லார்ட், இஃப் தே ட்ரஸ்ட் யூ 110%, உண்மையாய் உம்மை தொழுது கொள்கிற தேடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, இருதயத்தை பார்க்கிறீர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறீர். எங்கள் இருதயம் உமக்கு முன்பாக பிரத்யட்சமாக இருக்கிறது. Nothing can be hidden from your presence, Lord. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று வசனம் சொல்லியிருக்கிறது. Help us, Lord, to stay away from the sins. Help us, Lord, to stay away from the things which you hate, Lord. நீர் வெறுக்கிற காரியத்தை நான் வெறுக்கவும், நீ நேசிக்கிற காரியத்தை நேசிக்கவும் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, மண்ணிற்காக மாணிக்கத்தை விட்டுவிடாதபடிக்கு விசுவாசத்தை நான் உறுதியாய் பற்றி கொள்ள, எங்கள் விசுவாசமானது புடமிடப்படும் பொழுது நாங்கள் சுத்த பொன்னாக, எங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நாங்கள் தலை குனிந்து போகாதபடிக்கு தலை நிமிர்ந்து நிற்க செய்வீராக. ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. வந்த ஒவ்வொருவருக்காய் நன்றி. இந்த வார்த்தை ஆஃப்லைன்ல கேட்க போகிற ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, ஜெபத்தில் இருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகள் ஆண்டவரை ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு உம்முடைய சித்தத்தை, உம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துவீராக, தைரியத்தை உண்டு பண்ணுவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பரமண்டலத்திற்கு நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமென்று ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு கூட கேட்ட வசனமானது உங்கள் இருதயத்தை பலப்படுத்தி இருக்கிறது. இந்த வசனம் பிசாசானவன் திருடாதபடிக்கு அதை எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்துகிறது. ஆனால் அந்த நாள் முடியும் பொழுது ஏதோ ஒரு காரியத்திலே சோர்ந்து போகிறோம் அல்லவா? சோர்ந்து போகாதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். God bless you. God bless you. God bless you.
Rahanto Reke Lebrahadosh. God bless you, dear people of God. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. God bless you. Sister Malini Arun, God bless you. Sister Jennifer Diana, God bless you. Brother Saravanan, God bless you. Sister Kamala Suresh, Sister Ritika, God bless you. Sister Cherlin, God bless you. Sister Esther, God bless you. Sister Brother Alan Jones, Brother David John, God bless you. Rakalaba Siaramando Shea, Pranduleke Rebase Kelea. Hallelujah. Sister Felicia, God bless you. Sister Arul Jodi, Brother Nagaraj, God bless you. God bless you. Sister Swarna, God bless you. Sister Amrita, Lekha Roho Mahandoro Se Felia Radash, El Rodo Sheikh Rahado Se, El Bruda Handoro. Sister Pungari Chandrasekhar, God bless you. Sister Padmavati, Sister Suhanti Tambras, God bless you. Lehandoro Shakt Librahado. கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். I strongly believe this word is for someone here. Rakha tu rege librahadosh erimana hazike meliarashe. Brother Alan Jones, God bless you. El Rodo